ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம பிளெண்டிங்கில் மெத்தட் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து ஃபஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து நம்ம 2 கலர் வந்து கொடுப்போம். ஒரு டார்க் கலரையும் லைட் கலரையும் வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து இப்போ நம்ம பிங்க்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் என்ன பிக்சர் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு என்ன கலர் கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் பிங்க்கு கொடுக்க வேண்டிய இடம் எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணுறோன்னா, சரி, ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி தண்ணியில் தொடச்சிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கலர் போகிறதுக்குள்ளே வாஷ் பண்ணியாச்சு, ப்ரஷ்ஷை ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஒயிட் எடுத்து இப்போ சரிங்க சார், இங்கே வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒயிட்டாக வரணுங்கிறதுக்காக நான் சென்டரில் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த சைட்லலாம் வந்து நான் கொடுக்கல. இது அப்படியே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் கொடுத்துக்கிறேன். எங்கேருந்து ஒரு சட்டம் டக் டக்குன்னு. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சேம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒயிட்லேருந்து அப்படியே பிங்க் சைடு வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நமக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒயிட் கொடுக்குறங்காட்டி இருக்கிற டார்க் கலர் வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக மாறும். அவ்வளோதான். ஒயிட் ட்ரை ஆனங்காட்டி கொஞ்சமாக ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதே போலவே இந்த பக்கம் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பிங்க் வந்து நம்ம இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ வந்து இதில் வந்து அவுட்லைன் மட்டும் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து அதில் பண்ண ப்ரொசீஜரே தான்.
ஒயிட் வச்சு நம்ம அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா அவுட்லைன் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ லீஃப்க்கும் வந்து அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட் நான் க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலேயே ஒயிட் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் வச்சு டைம் ஆனனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் இந்த டிப்பில் லைட்டாக வந்து நான் வாட்டர் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் லைட்டாக இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தோம், இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அதனால் இந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நல்லா ஒயிட் அப்ளை பண்ண இடம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்குது. தண்ணியில் ப்ரஷ்ஷு விட்டு எடுத்த உடனே கிளாத்தில் அப்ளை பண்ணங்காட்டி இங்கே லைட்டாக அப்படியே ஸ்மெட்ஜ் ஆகிடுச்சு. ஸ்மெட்ஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் ஆகதான் செய்யும். நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளோட கம்ப்ளீட் பிக்சர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எல்லோ கொடுத்துட்டு அது மேலே ஒயிட் கொடுத்துருக்கோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்க் ஷேடு கொடுத்துட்டு அது மேலே எல்லோ கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி நமக்கு தெரியுது.
ஸோ இதுதான் பிளெண்டிங் வந்து 2 டைப்புமே முடிஞ்சுது. இனி அடுத்ததாக வந்து நம்ம ஷேடிங் ப்ராக்டிஸ்க்கு வந்து போய்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.